பிரைஸ் த லார்ட். நம் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் சரி, தேவன் நம்மை காக்கிறார், அதை எல்லாம் நன்மையாக மாற்றி தருவார் என்ற நம்பிக்கையும் உண்மையும் உள்ள மனிதர்கள் எப்போதுமே வெற்றி கொள்வார்கள். இதை பற்றின ஒரு கதையை நம்ம பார்ப்போமா? வாங்க ஒரு குட்டி கதையை பார்த்துடலாம். யோசேப் யாக்கோபின் பன்னிரு மக்களில் ஒருவன். தன் சகோதரர்களில் யோசேப்பை யாக்கோபு மிகவும் நேசித்தார். இந்த தேசம் யோசேப்புக்கென்று ஒரு வண்ண சட்டை கொடுத்து காட்டினார். இதனால் யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பொறாமை கொண்டனர். ஒரு நாள் யோசேப் சில கனவுகளை கண்டார். அவனது கனவுகள் தனது சகோதரர்கள், பெற்றோர் மற்றும் பிற உறவினர்களிடம் யோசேப்பு மண்ணில் வணங்குவார்கள் என்று சொன்னது. இதனால் அவனது சகோதரர்களை அவனை வெறுத்தனர். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை கொன்றுவிட திட்டமிட்டனர். ஆனால் இறுதியில் ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டு அவனை ஒரு வழிப்போக்கர்களுக்கு விற்க முடிவு செய்தனர். இந்த வழிப்போக்கர்கள் யோசேப்பை எகிப்துக்கு அழைத்து சென்று ஒரு அடிமையாக விற்றனர். எகிப்தில் யோசேப்பு போதிபரின் வீட்டில் அடிமையாக இருந்தபோதும் தேவனின் ஆசீர்வாதம் அவன் மீது இருந்தது. அவன் தனது சிரத்தையாலும் நம்பிக்கையாலும் போதிபரின் வீட்டில் உயர்ந்த நிலைக்கு வந்தான். ஆனால் போதிபரின் மனைவி யோசேப்பை தவறாக குற்றம் சாட்டிய போது யோசேப் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருக்கும் பொழுது கூட தேவன் யோசேப்போடு இருந்தார். ராஜாவின் தொண்டர்கள் கனவுகளை விளக்கி கொடுத்ததின் மூலம் யோசேப்பு எகிப்தின் பரோவின் கனவுகளையும் விளக்குவான இருந்தான். இந்த விளக்கம் பரோவின் மனதில் இன்பத்தை ஏற்படுத்தியது. மேலும் யோசேப் எகிப்தின் முதன்மை ஆட்சியராக உயர்த்தப்பட்டார். பிற்காலத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் வறட்சியால் நம்பி எகிப்துக்கு வந்தார்கள். அவர்கள் யோசேப்பிடம் உணவு கேட்டு வந்தபோது யோசேப் தன்னை அவர்களிடம் வெளிப்படுத்தினான். யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர். யோசேப் அவர்களை மன்னித்து தனது குடும்பத்தினரையும் மீண்டும் ஒன்று சேர்த்தான். யோசேப் தன் சகோதரர்களோடு கூறினான், நீங்கள் என்னை துன்புறுத்தினீர்கள், என்றாலும் தேவன் அதை நன்மைக்கு பயன்படுத்தினார். ஆமென்.